சுயத்தை சாம்பலாக்குகிறவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 16 நாம் வாசிக்கிறோம். தேவன் இந்த காலங்களில் நம்மை சுயத்தை எல்லாம் சாம்பலாக்கட்டும் என்று நாம் இருப்போம். லவதோக்கியா சபையார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போயிருக்கிறார். அவர்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வெதுவெதுப்பாய் இருப்பது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்று அனலாயிருக்கும் அல்லது குளிராயிருக்கும். இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சோதனை நமக்கும் வரும். நாம் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதுதான் கர்த்தருடைய அந்த உபதேசத்திற்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்தாய். ஆகவே நமக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு இருந்தார். நாம் அனலாயிருக்கும். அதை உணர்ந்து தேவனை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் வார்த்தையை மிக முக்கியமானது என்று நினைத்தார். நாம் அதற்கு நிச்சயமாகவே கீழ்ப்படிந்து நடப்போம். இயேசுவின் உபதேசம் நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். ஆமே, நாம் பாவமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பல அழைத்தல்கள் இருந்தது. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் பரிசுத்தமாகவா இருக்கிறோமா அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு ஊழியம் செய்கிறோமா? இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்கிறோமா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறோமா? அனலாய் இருக்கிறோமா குளிராய் இருக்கிறோமா? நம்மை கற்பரிசு செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.